நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஊழல் மிகுந்த ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, போதை கலாச்சாரம் உடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, வாரிசு ஆட்சி, இதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தல் களத்திலே போட்டியிடுகிறோம். எப்படி போற்றுதலுக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 2014 ஆட்சி பொறுப்பை ஏற்று இந்திய துணைக்கண்டம் பின்தங்கியிருந்த இந்த நிலையில் உலகம் முழுவதும் இன்று இந்திய திருநாட்டை தலைநிமிரச் செய்து உலகத்திலேயே 4வது பொருளாதார மிக்க நாடாக உருவாக்கியவர் போற்றுதலுக்குரிய இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள். அதேபோல இன்று உலக அரசியலில் ஒரு நிச்சயமற்ற நிலை இருந்தாலும் கூட இந்திய திருநாடு இந்த நிச்சயமற்ற நிலைக்கெல்லாம் முடிவு காணக்கூடிய ஒரு தலைவர் இந்தியாவில் தான் இருக்கிறார். அவர் இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் என்று சொல்லாமல் சொல்லி தன்னுடைய வலிமையான செயல்பாட்டால் உலக தலைவர்களை கவரக்கூடிய ஒரு தலைவர் இன்று நம்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அதேபோல தமிழகத்தில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 11 ஆண்டு காலம் தமிழகத்தில் பொன்னாட்சியை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 16 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதைத் தொடர்ந்து 4 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போற்றுதலுக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார். எப்படி பிரதமர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 11 ஆண்டு காலத்தில் வறுமையிலே வாடிய 20 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்தாரோ, அதை போல மீண்டும் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழுடைய தலைவராக இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று நாட்டினுடைய அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், கடுமையாக உழைப்போம், விட்டுக் கொடுப்போம், ஒருவரோடு ஒரு சேர்ந்து செயல்படுவோம். ஏனென்று சொன்னால் பல கட்சிகள் கூட்டணியாக இருக்கிறது. அவர்களை புரிந்து கொண்டு இந்த தேர்தல் களத்திலே தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரடி மண்ணோடு அறுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அதனுடைய தலைவராக இருக்கின்ற போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியினுடைய அவருடைய பாசத்தோடு, அவருடைய அணுகுமுறையோடு, அவருடைய ஆசீர்வாதத்தோடு மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கு நாம் பாடுபடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லுகிற கோஷத்தை திருப்பி சொல்லணும். வெல்லும் கூட்டணி என்டிஏ கூட்டணி, வெல்லும் கூட்டணி என்டிஏ கூட்டணி, மோடி எடப்பாடி கூட்டணி, தமிழனை காக்கும் கூட்டணி, தமிழனை காக்கும் கூட்டணி. ஹர் ஹர் மோடி, हर हर मोदी, हमारा मोदी, हमेशा मोदी.
நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஏரி காத்த ராமரிடத்தில் தமிழனை காக்க, தமிழனை மீட்க, நர்மதை நதிக்கரையின் நாயகன், உலகம் வல்லரசாக வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர், குஜராத் மாநிலம் கண்டெடுத்த நல்முத்து, 3 முறை குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர், 3வது முறை இந்திய தேசத்தினுடைய பிரதம அமைச்சர், 3வது முறை மட்டுமல்ல 30 முறையும் இவர்தான் பிரதம அமைச்சர். நாடு செழிக்க, நல்லாட்சி மலர, நாடு செழிக்க, நல்லாட்சி மலர தமிழகத்தில் தேசிய கூட்டணியை உருவாக்கி இங்கு வருகை தந்திருக்கின்ற பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வணக்கம். தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் பழனிசாமி அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, பாரிவேந்தர் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்களே, நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய தம்பி திருமாறன் அவர்களே, உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செல்லமுத்து அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கொங்கு நாடு மக்கள் கட்சி அண்ணன் என்ஆர் தலவான அவர்களுடைய கட்சி மற்றும் நீதி கட்சி, கொங்கு நாடு கட்சி, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர் அனைவரையும் இந்த மண்டபத்தின் சார்பாக, மாநாட்டு மக்களின் சார்பாக, இது பொதுக்கூட்டம் அல்ல, இது ஒரு மாநாடு, இது பொதுக்கூட்டம் அல்ல, இது ஒரு மாநாடு. இங்கே கூட்டம் சென்னை சட்டமன்றத்திலே இன்று பெரிய பதட்டம், சென்னை சட்டமன்றத்திலே பெரிய பதட்டம். இங்கே கூடுகிற கூட்டம் அவருடைய ஆட்டத்தை முடிப்பதற்கான கூட்டம். இன்றைக்கு மதுராந்தகத்திலே கூடியிருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்தில் மனம் வீசுகின்ற மலர்கள் பல இருக்கும். பல செடியில் பூத்த மனம் வீசுகின்ற மலர்கள் ஒரு மாலை போல் இறைவனிடம் சேரும். ஆக மனம் வீசுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சியினுடைய தலைவர்களாக இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வானமே வாழ்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த மாநாட்டு பந்தலை வானமே வாழ்த்து கொண்டிருக்கிறது. சூரியன் எங்குமே இல்லை, சூரியன் மறைந்து போனது. மோடி அவர்கள் சென்னைக்கு வருகிறார்கள், சூரியன் மறைந்து போனது. தேசிய ஜனநாயக கூட்டம் இங்கே நடைபெறுகிறது, சூரியன் இல்லவே இல்லை. இந்த இயக்கம் மாபெரும் இயக்கம். ஜனசங்கம் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி. இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் அண்ணா திமுக. கூட்டாளிகளின் பாட்டாளிகளில் ஒருவராக இன்று நம்மோடு. பகை இருந்தாலும் நாங்கள் பகையல்ல பங்காளிகள் என்று சொல்லுகின்ற அண்ணன் டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரையும் வருக 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 என வரவேற்று அனைவரும் ஒன்றுபடுவோம், கூடுவோம், வெல்வோம். ஒருவேளை நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி, ஆட்சி மாற்றம் உறுதி 100க்கு 100. அதற்கான வேலைகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றிலிருந்து இந்த சமயத்திலிருந்து அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்து நாம் வெற்றி காண வேண்டும், தேசிய ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை, சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற நாளாக, மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற நாளாக, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதால் நோக்கம். மக்களுக்கு மீது எந்த அக்கறையும் இல்லை. மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். 11 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். இந்த 11 ஆண்டு காலத்தில் 14 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகழ் ஓங்குக ஓங்குக என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து
அடுத்தபடியாக உலகின் உத்தம தலைவர், நம் அனைவரும் போற்றி வணங்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்தின் அடுத்த முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். சால்வை அணிவித்து தமிழகத்திலே விளைச்சல் கொண்ட மாலைகளை கொடுத்து மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழகத்தின் தலைவர் அண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள் மரியாதை செய்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும், ஐயா திரு ஜி.கே. வாசன் அவர்களும், நம் பெருமான் திருப்பரங்குன்றம் முருகன் அவர்களின் பொன் சிலையை பிரதமர் அவர்களுக்கு வழங்குவார்கள். அடுத்தபடியாக மரியாதைக்குரிய அண்ணன் திரு டிடிவி தினகரன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு வசந்த பஞ்சமி. தை மாதம் பிறந்த பிறகு வழி பிறக்கும் என்பார்கள். அதிலும் இந்த வசந்த பஞ்சமி என்பது உலகத்தையே இயக்குகின்ற சக்தியின் ஆற்றல் பெருகத் தொடங்குகின்ற நாள் என்பது நமது மக்களின் நம்பிக்கை. இந்த வசந்த பஞ்சமி அன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி மீண்டும் மக்களாட்சியை உருவாக்குவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற இந்தியாவின் பிரதமர், நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேசிய தலைவருமாகிய மாண்புமிகு பிரதமர் அவர்களே, நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பெரும் மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களே, எனது அருமை நண்பர் மத்திய அமைச்சர் மாண்புமிகு எல். முருகன் அவர்களே, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எனது அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமாகிய டாக்டர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே, மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வகிக்கின்ற தலைவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவரையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த நேரத்தில் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து 3 முறை இந்தியாவின் பிரதமராக இந்திய மக்களால் ஏற்றுக்கொண்டு இந்தியாவை உலக அரங்கிலே ஒரு சிறந்த இடத்திற்கு உயர்த்தி கொண்டிருக்கின்ற
பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இன்றைக்கு நாங்கள் முழுமனதோடு தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்பதை எதிரிகள் மறந்துவிட்டார்கள். புரட்சி தலைவர் வழிவந்தவர்கள், இதய தெய்வம் அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள். எங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இருந்தது உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டின் நலனை கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனை கருதியும் மாண்புமிகு பிரதமர் அவர்களின் அழைப்பை ஏற்று நாங்கள் எங்கள் மனதிலே இருந்த எல்லா கோபதாபங்களையும் விட்டுவிட்டு 21 நம்மால் முடியாமல் போன அம்மாவின் ஆட்சியை உறுதியாக தமிழகத்திலே ஏற்றிட உருவாக்கிட எந்த ஒரு மனமாச்சரியமுமின்றி, எந்த ஒரு தயக்கமும் இன்றி, எந்த ஒரு குழப்பமும் இன்றி, சில பேர் சொல்கிற போல எந்த ஒரு அழுத்தமும் இன்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டணியின் வெற்றிக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டரும் தமிழ்நாடு முழுவதும் அயராது பாடுபடுவான் என்கிற உறுதியை மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு விஷயத்திலே எதிர்ப்பதென்றால் அதிலும் உறுதி, ஆதரிக்க வேண்டும் என்றால் அதிலும் உறுதியாக இருக்கக்கூடிய தன்மையை அம்மா அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், பங்காளிகளாக இருந்தவர்கள் நாங்கள். எங்களுக்குள் இருந்த சண்டையால் பிரிந்து இருந்தோம் என்பது உண்மை. இன்றைக்கு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு மக்களாட்சியை உருவாக்க வேண்டும், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும், எங்களின் இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கு மக்களை வாட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முழுவனதோடு இந்த கூட்டணியிலே இணைந்திருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு மீண்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு கொலை நாடாக, கொள்ளை நாடாக மாறி கிடக்கிறது. பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து புழக்கம், போதை மருந்துக்கு ஒரு ஹப்பாகவே தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்பது வேதனைக்கு உரியது. இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும், அவர்கள் விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு போராடுகின்ற நிலையில இந்த மக்கள் விரோத ஆட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இங்கே மக்கள் எல்லாம் வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க துடித்துக் கொண்டிருக்கிறார். அதை, அந்த குடும்ப ஆட்சியை உறுதியாக நாம் முறியடிப்போம். தமிழ்நாட்டிலே மீண்டும் மக்களாட்சியை, புரட்சி தலைவர் ஆட்சியை, அம்மா அவர்களின் ஆட்சியை உறுதியாக உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை உரையாற்றுமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இறுதியாக சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற பாரத பிரதமர் இந்தியாவை வல்லரசு நாடாக முன்னேறிய நாடாக 2047 அதற்கு அழைத்து செல்லுகின்ற நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, இன்னும் 2 மாதத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கின்ற நம் கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மத்திய அமைச்சர் பெருமக்களே, நயினார் நாகேந்திரன் அவர்களே, அருமை நண்பர் டிடிவி அவர்களே, அருமை நண்பர் ஜி.கே. வாசன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை வணங்கி இங்கே இந்த துரோகி திமுக ஆட்சியை, கொடுங்கோல் திமுக ஆட்சியை, ஊழல் திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம், வீட்டுக்கு அனுப்புவோம் என்று முழக்கத்தோடு, வீர முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற லட்சோப லட்ச அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். We would like to welcome our Honorable Prime Minister, under whose dynamic leadership India is fast progressing to become a superpower and a developed country by 2047. We welcome you, sir. Sir, today is the beginning of the end of the DMK government. திமுக ஆட்சியின் முடிவுக்கு இன்று ஒரு தொடக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சோப லட்ச தொண்டர்களே, திமுக அரசு என்றாலே ஒரு ஊழல் அரசு, கொடுங்கோல் அரசு, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, எல்லாவற்றுக்கும் மேல் திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்யம் ஆட்சி. ஜீரோ கவர்மெண்ட், ஜீரோ கவர்னன்ஸ். கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நீர் பாசன திட்டங்கள் எவ்வளவோ பூஜ்யம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக அரசில் கொண்டு வரப்பட்ட புதிய மாவட்டங்கள் எவ்வளவோ பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட புதிய மருத்துவ கல்லூரிகள் எவ்வளவோ பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள் எவ்வளோ பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் எத்தனை கல்லூரி இணை பேராசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால் பூஜ்யம். 5 ஆண்டு காலத்தில் புதிய மின் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ பூஜ்யம். இது ஒரு பூஜ்யம் அரசு. தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். ஆனால் ஒன்றில் மட்டும் முதல் இடத்தில் இருக்கின்றார்கள், அதிலும் இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கின்றார்கள். ஊழல். ஊழல் ஊழல் என்றாலே அதற்கு மறுபெயர் திமுக. அடுக்கிக் கொண்டே போகலாம். மணல் கொள்ளையால் நடந்த ஊழல் எவ்வளோ? 4750 கோடி ரூபாய். நகராட்சி துறையிலே பொறியாளர்கள் நியமனம் ஊழல் 888 கோடி ரூபாய். அதே துறையிலே ஒப்பந்த ஊழல் எவ்வளோ? 2000 கோடி ரூபாய் ஊழல். அதே துறையிலே பணியிட மாற்றம் ஊழல், டிரான்ஸ்பருக்கு ஒரு துறையில ஒரு மாதத்தில் 366 கோடி ரூபாய். டாஸ்மாக் விற்பனை ஊழல், வரி ஏய்ப்பு ஊழல் 1,82,000 கோடி ரூபாய்.
டாஸ்மார்க் மது பாட்டில், அந்த மது பாட்டில் 10 ரூபாய் பாட்டில் யாரு? செந்தில் பாலாஜி தான். அதுல எவ்வளவு ஊழல்? 5000 கோடி. கனிம வள ஊழல் எவ்வளவு? 2500 கோடி. நெல் கொள்முதல் ஊழல் எவ்வளவு? 1270 கோடி. இப்படி ஒவ்வொரு துறையில் நான் சொல்றதுல மேலோட்டமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உள்ள கீரனா போதும் 6 லட்சம் கோடி ரூபாய் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஊழல் செய்த திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள் தமிழக மக்களே. இவர்கள் வேண்டாம், நமக்கு வேண்டாம். அது மட்டுமில்ல, வாயை திறந்தாலே பொய். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயை என்னைக்கு திறந்தாலும் அது பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி வருவதற்கு முன்பாக திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளவு? 505 வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே, அதில் வெறும் 66 வாக்குறுதிகளை தான் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறீர்கள். எண்ணிக்கையில் பார்த்தால், விழுக்காட்டில் பார்த்தால் வெறும் 13 விழுக்காடு. DMK has fulfilled only 13% of its electoral promises. வெக்கக்கேடு. ஒரு தேர்வு இருந்தால் அதில் 100 மார்க்னா ஜஸ்ட் பாஸ் 35 மார்க். ஆனா திமுக எத்தனை மார்க் வாங்கி இருக்குது? 13 மார்க். ஃபெயிலான கட்சி திமுக. ஒரு ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர விடுவீங்களா? விடக்கூடாது. அவர்கள் தகுதி இல்லாதவர்கள், திறமை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள். நாங்க ஆட்சிக்கு வந்தா சொன்னாங்க, 5 நாளுக்கு முன்பு சொன்னேன், ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், விவசாய கடன் ரத்து பண்ணுவோம், நகை கடன் ரத்து பண்ணுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்துவோம். கிழிச்சிங்க. என்னையா பண்றீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் அனைத்து விளைபொருட்களும் மினிமம் சப்போர்ட் பிரைஸை நாங்கள் வாங்குவோம். இப்படி எல்லாம் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு நரகமாக மாற்றிய திமுகவை விரட்டடிப்போம். இவர்கள் ஆட்சி செய்தது போதும். பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதுல நேத்து ஒரு மிகப்பெரிய பொய்யை ஒன்று சொல்லியிருக்கிறார். என்னன்னா, தமிழ்நாட்டிலே தொழில் முதலீடு 12,16,000 கோடி வந்துவிட்டது என்று மிகப்பெரிய பொய்யை சொன்ன திமுக அரசே, ஸ்டாலின் அவர்களே, உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றன. இன்னும் 2 மாதம் தான். உண்மையான தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலத்தில் வெறும் 1 லட்சம் கோடி தான். இன்னும் சொல்ல போனா 8.8% தான். MOUல 8.8% தான் முதலீடு நடந்திருக்கு. ஆனா இவங்க 12.5 லட்சம் கோடின்னு பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. இறுதியாக நான் ஒண்ணு சொல்றேன். தமிழ்நாட்டில் 12,600 ஊராட்சிகள் இருக்கிறது, பஞ்சாயத்து இருக்கிறது. அதுல கிட்டத்தட்ட 43,000 கிராமம் இருக்கிறது. என்னன்னா, நான் ஒரு மருத்துவன், டாக்டர். நான் இந்த 43,000 கிராமத்திலையும் இன்னைக்கு கஞ்சா மட்டும் இல்ல, காக்கேன், ஹெராயின், LSD, மித்தைலாம்ஃபெட்டமின், ஃபென்டனைன் போன்ற போதைப் பொருட்கள் இளைஞர்களை நாசப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன், தமிழக மக்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, பெண்களே, திமுகவை மன்னிக்காதீர்கள். இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், வருகால சந்ததியர்கள், இளைஞர்களை அவர்களை அழித்து ஒழித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள், எங்கள் கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு அமர்கின்றேன். நன்றி. ஒரு எழுச்சியான உரையை நமக்கு தந்த அண்ணன் திரு ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வணக்கங்களை கூறிக்கொண்டு, அடுத்தபடியாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை விரட்டி அடித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழகத்திலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஐயா திரு எடப்பாடியார் அவர்களை எழுச்சியுரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மாவை வணங்கி, இந்திய திருநாடே மதுராங்கத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் அவர்கள் என்ன பேச போகிறார் என்று நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது.
மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த மண்ணிலே கால் வைத்தவுடனே இயற்கையே சூரியனை மறைத்து விட்டது. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், மக்கள் கடல் போல் காட்சியளிக்கின்றார்கள். இந்த மதுராந்தம் பூமியே குலுங்குகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம். இதுவே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றிக்கு சான்று. இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அடித்தளம் அமைப்பதற்கு முதலாக தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு வருகை தந்து உரையாற்றிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றலுக்குரிய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு பியூஷ் கோயல் அவர்களே, தமிழகத்தினுடைய மாநில பாரதிய ஜனதா தலைவர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே, மத்திய இணை அமைச்சர் அருமைச்சர் திரு எஸ் முருகன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அருமைச்சர் டாக்டர் அன்புமணி அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்கு திரு ஜே கே வாசன் அவர்களே, புரட்சி பாரதிய தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே, மரியாதைக்குரிய புதிய நீதி கட்சி தலைவர் திரு ஏ சி சண்முகம் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் திரு பாரிவேந்தர் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு என் ஆர் தனபாலன் அவர்களே, முன்னாள் ஆளுநர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, வாரி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, கழக உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். நாளம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். உரிய காலத்தையும் இடத்தையும் தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் உலகத்தையே கையில் அடக்கலாம் என்பது இதனுடைய பொருள். நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தகைய வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்தாலும், தீயவர்களாக இருந்தாலும், உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து உறுதியாக செயல்பட்டால் வெற்றி என்பது நிச்சயம். அத்தகைய தருணம் இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4.25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 4.25 ஆண்டு காலத்திலே மக்களுக்கு இந்த ஆட்சி கொடுத்தது வேதனை, துன்பம். எல்லா துறைகளிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா? சொல்லுங்க, தேவையா? மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டுவது நியாயமா? இன்றைக்கு தமிழகத்தை திரு கருணாநிதியுடைய குடும்பம் ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றது. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார்.
ஆட்சி பொறுப்பேற்று 4.25 ஆண்டு காலத்திலே அவர் செய்த சாதனை ஒன்றே ஒன்று, ஊழல் ஊழல் ஊழல். இன்றைக்கு திரு ஸ்டாலினுடைய குடும்பம் உலக அளவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று எண்ணுகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ பேர் உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் வீதியிலே பார்க்கப்படுகிறோம். ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் அந்த கட்சியில் இடம், அதிகாரத்தில் இடம். அந்த அடிப்படையிலே தான் எந்த ஒரு தகுதியும் இல்லாத திரு உதயநிதி அவர்களுக்கு முதலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார், பிறகு அமைச்சராக்கினார், இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கின்றார். அடுத்தது எந்த காலத்துக்கும் எந்த பதவிக்கும் திரு கருணாநிதி குடும்பம் வர முடியாது. வர முடியுமா? இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவோம். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சக்தியால் பாரத பிரதமர் நமக்கு துணை நிற்கின்றார். இன்றைக்கு நம்முடைய இயக்கம் வலிமையான இயக்கம். நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி. தேர்தல் என்ற போரில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் இரவுகள் வாராமல் தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேர்தல் போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம். செய்வீர்களா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், ஊழல் நிறைந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். இந்த தேர்தல் நம்முடைய வெற்றிக்கு மக்கள் துணை நிற்கின்றார்கள். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு எழுச்சியோடு இங்கே உரையாற்றிருக்கின்றார்கள். எனக்கு பின்னாலே பாரத பிரதமர் அவர்கள் உரையாற்றிருக்கின்றார்கள். ஆக நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும், பெரும்பான்மையான இடங்களே வெல்லும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அதோடு திரு ஸ்டாலின் சொல்லுகிறார், இன்றைக்கு மத்தியிலே தமிழகத்துக்கு எந்த திட்டமும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் மத்தியிலே பல திட்டங்களை நாம் பெற்றோம். நாம் கேட்ட நிதியை கொடுத்தார்கள், கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு ரயில்வே கடவுகளிலே உயர்மட்ட பாலம் வேண்டும் கேட்டோம். அதிகமான பாலத்தை கொடுத்தது மத்திய அரசு. அதே போல தேசிய நெடுஞ்சாலைகள், தமிழகத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகளை வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, சென்னை மாநகரத்தில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கின்ற காரணத்தினாலே மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு சுமார் 63,000 கோடி ஒரே திட்டத்திற்கு அனுமதி வழங்கி அந்த திட்டத்தை மத்திய அமைச்சர்களே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி சாதனை படைத்தோம். இதெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட திட்டம் அல்லவா? அதற்கு மேலாக காவிரி மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் காவிரி நதியின் வழியாக கடலிலே போய் கலக்கின்றது. அப்படி அந்த நதி நீர் மாசுபடாமல் இருப்பதற்காக பாரத பிரதமர் அவர்களை நான் சந்தித்து, முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அவரை சந்தித்து இந்த கோரிக்கை வைத்தேன். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் சுமார் 14,000 கோடி இந்த திட்டத்திற்கு நிதி தேவை. கொடுத்த உடனே அவர் பார்த்தார், அற்புதமான திட்டம், இந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி மேதக குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து கடந்த 2024 ஆண்டு அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு முடக்கி வைத்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அரசு மக்கள் மீது அக்கறை இருந்தால் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற மனமில்லை. சிந்தித்து பாருங்கள், 14,000 கோடி, 1,000 2,000 இல்ல 14,000 கோடி
நம்முடைய தமிழ்நாடு நலன் பெறுவதற்காக மத்திய அரசு அனுமதித்தது. பாரத பிரதமர் அவர்கள் மனமுகந்து கொடுத்த அந்த திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக காவிரி நதியிலே கரை ஓரமாக இருக்கின்ற கழிவு நீர்கள் அந்த நதியிலே கலக்கின்ற பொழுது நீர் மாசுபடுகிறது. அந்த நீர் மாசுபடாமல் இருப்பதற்கு அதை சுத்தகரித்து நதியிலே விடுகின்ற திட்டம் தான் இந்த திட்டம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறிய நீர், பவானி சாகர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர், நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அமராவதி அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர், இந்த நீரெல்லாம் சுத்தப்படுத்தி அங்கே நதியிலே விடுகின்ற பொழுது காவிரி நதியிலே வந்து கலக்கின்ற பொழுது சுத்தமான நீராக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி நதி தான் ஜீவநதி. அந்த நதியை நம்பித்தான் 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமாக விலகிக் கொண்டிருக்கிறது. டெல்டா பாசன விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நீர் பயிர்களுக்கு பாய்ச்சுகின்ற பொழுது எந்த நோயும் தாக்கப்படாது. அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை நமக்கு வழங்கினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் உங்கள் ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களே வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி அண்ணா திமுக ஆட்சி அமைக்கின்ற பொழுது பாரத பிரதமருடைய ஆசியால் இந்த திட்டம் நிறைவேறும். அதே போல ஒரே ஆண்டில் நாம் வைத்த கோரிக்கை 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுக்கப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநில அரசுக்கு ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்காக வழங்கினார். அதனால் நம்முடைய மாணவர்கள் அதிக இடங்களிலே மருத்துவர்களாக சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். இதையெல்லாம் சாதனை. இன்னும் பல திட்டங்கள் மத்தியில் இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தோம். கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள், கேட்ட நிதியை கொடுத்தார்கள். தமிழகம் வளர்ச்சி பெற்றது. இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்தியிலே குறை சொல்லி இன்றைக்கு லஞ்ச லாவணியத்திலே இந்த அரசு திளைத்துக் கொண்டிருக்கின்றதை நேரத்திலே சுட்டிக்காட்டி அதோடு எண்ணிய இன்னியாங்கு எய்து எண்ணியார் இன்னியராப் பெரிய ஒரு செயலை செய்து முடிக்க எண்ணுபவர் மிக உறுதியுடன் இருந்தால் அவர் நினைத்தபடியே அந்த செயலை செய்து முடிப்பார் என்ற குரலுக்கு மிக பொருத்தமானவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு உலகமே பாராட்டுகின்ற அளவிற்கு இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் பாரத பிரதமர் அவர்கள். கொரோனா காலம், இன்னைக்கு இந்த கொரோனா காலத்திலே அந்த வைரஸ் நோயால் இன்றைக்கு வல்லரசு நாட்டில் கூட மக்களை காப்பாற்ற முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு அவர் எடுத்த நடவடிக்கையினால் லட்சக்கணக்கான மக்கள் உயிர் பிழைத்தார்கள். அந்த நோய் எப்படி தாக்கும், எப்படி வரும், அதற்கு என்ன சிகிச்சை அளிக்க முடியும், அதற்கு என்ன மருந்து என்று கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை கூட தன்னுடைய திறமையால் ஆற்றால் அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கு உரிய மருந்தை கண்டுபிடித்து உரிய சிகிச்சை அளித்து விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய மா மனிதர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு விலையில்லா மருந்துகளை கொடுத்து காப்பாற்றிய மனித நேயம் படைத்த தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற அண்ணாவின் கொள்கையை உறக்க கூறி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மற்றும் இதயம் புரட்சி தலைவர் அம்மா வகுத்து தந்த அமைதி, வளம், வளர்ச்சி என்பதை நாங்கள் தாரக மந்திரமாக என்று கூறி எங்கள் பயணத்தில் உறுதியாக எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். இங்கே கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொண்டர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும்
தீரா அன்பும் பாசமும் கொண்டுள்ள தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுத வந்துள்ள மக்கள் நாயகன் உலகம் போற்றும் உத்தம தலைவன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை எழுச்சி உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். भारत माता की, भारत माता की, भारत माता की। श्री इडापड्डी के पलानी स्वामी, श्री नयनार नागेंद्रन, श्री डॉक्टर आर अंबुमणि, श्री टीटीवी दिनाकरन, श्री जी के वासन, श्री डॉक्टर एसी सन्मुगम, श्री केसी थिरुमारन, श्री बी जॉन पांड्यन, श्री एम जगनमूर्ति, श्री डॉक्टर टी आर पारिवेंदर, श्री चेल्लामुथु, मंच पर उपस्थित अन्य सभी लीडर्स, एनत तमिल सहोदर सहोदरीगळे वणक्कम। फ्रेंड्स, इस साल 2026 में तमिलनाडु का ये मेरा पहला दौरा है। ये वो समय है जब पूरा तमिलनाडु पोंगल के उत्सव के बाद एक अलग ही आनंद में है। कुछ दिन पहले ही तमिलनाडु के विकास पुरुष भारत रत्न एमजीआर जी की जन्म जयंती भी मनाई गई। आज इस मंच से मैं एरी कातरामर के चरणों में प्रणाम करता हूं और आप सभी के कल्याण, तमिलनाडु के कल्याण की कामना करता हूं। எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். நண்பர்களே, 2026ஆம் ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு எனது முதல் பயணம் இது. இந்த வேளையிலே தமிழ்நாடு முழுவதிலும் பொங்கலுக்கு பிறகு சிறப்பானதொரு ஆனந்தம் நிறைந்திருக்கிறது. சில நாட்கள் முன்புதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மனிதன், பாரத் ரத்னா விருது பெற்ற எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாடினோம். இன்று இந்த மேடையிலிருந்து ஏரி காத்த ராமனின் திருவடிகளிலே நான் தலை வணங்குகிறேன். அது மட்டுமல்லாமல் அனைவரின் நலன், தமிழ்நாட்டின் நலனுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். फ्रेंड्स, आज नेताजी सुभाष चंद्र बोस की जन्म जयंती भी है। देश आज के दिन को पराक्रम दिवस के रूप में मनाता है। तमिलनाडु के अनेक पराक्रमी स्वतंत्रता सेनानियों ने नेताजी के साथ स्वतंत्रता की लड़ाई लड़ी है। वीरता और देशभक्ति तमिलनाडु के जन जन में रची बसी है। मैं इस पावन भूमि से
नेताजी सुभाष बाबू को नमन करता हूं। நண்பர்களே, இன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த நாளும் கூட. தேசம் இந்த நாளை பராக்கிரம திருநாள் என்ற வகையிலே கொண்டாடி மகிழ்கின்றது. தமிழ்நாட்டின் பராக்கிரமம் நிறைந்த பல சுதந்திர போராட்ட தியாகிகள் நேதாஜியோடு தோள் சேர்த்து சுதந்திர போரிலே பங்கெடுத்தார்கள். வீரம் மற்றும் நாட்டுப்பற்று தமிழ்நாட்டு மக்களின் நாடி நரம்புகளிலே பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இந்த புனிதமான மண்ணிலிருந்து நான் நேதாஜி சுபாஷுக்கு நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன். फ्रेंड्स, ये जो विशाल जनसागर है, इसका एक बहुत स्ट्रांग मैसेज पूरे तमिलनाडु में जा रहा है, पूरे देश में जा रहा है। मैसेज ये कि तमिलनाडु अब चेंज के लिए तैयार है। तमिलनाडु अब डीएमके के कुशासन से मुक्ति चाहता है। तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है। ये मंच देखिए, आज यहां स्टेज पर एनडीए फैमिली के हमारे सीनियर लीडर्स एक साथ आज तमिलनाडु का भविष्य तय करने के लिए इकट्ठे हुए हैं। ये सभी साथी आज एक ही संकल्प के साथ यहां जुटे हैं और वो संकल्प है, हमें तमिलनाडु को डीएमके सरकार से मुक्ति दिलानी है। हमें तमिलनाडु को एक विकसित, सुरक्षित और करप्शन फ्री स्टेट बनाना है। मैं ये साफ साफ देख सकता हूं, डीएमके सरकार के एग्जिट का काउंटडाउन शुरू हो चुका है। நண்பர்களே, இங்கே அலை கடல் என மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தேசம் அனைத்திற்கும் கூட ஒரு செய்தியை அளிக்கிறது. அது என்ன தகவல் தெரியுமா? தமிழ்நாடு இப்போது மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது. தமிழ்நாடு இப்போது திமுகவின் மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட துடிக்கிறது. தமிழ்நாடு இப்போது பிஜேபி என்டிஏவின் அரசினை விரும்புகிறது. இந்த மேடையை பாருங்கள் நண்பர்களே, இந்த காட்சியை பாருங்கள் நண்பர்களே. என்டிஏ குடும்பத்தின் நம்முடைய மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க குழுமியிருக்கின்றார்கள். இந்த நண்பர்கள் அனைவரும் ஒரே ஒரு முடிவோடு, ஒரே ஒரு உறுதிப்பாட்டோடு இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அது என்ன உறுதிப்பாடு தெரியுமா? தமிழ்நாட்டை நாம் திமுக அரசிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே அந்த உறுதிப்பாடு. நாம் தமிழ்நாட்டினை வளர்ச்சியடைந்த, பாதுகாப்பான, ஊழலற்ற மாநிலமாக மாற்ற வேண்டும். இதை என்னால் தெளிவாக காண முடிகின்றது. திமுக அரசாங்கத்தின் முடிவுரைக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. मैं अपने भाषण को आगे चलाऊं उसके पहले ये बिटिया को चित्र बना के लाई है।
ये कब से खड़ी है। उधर कोई वरिष्ठ सज्जन भी मेरी मां का चित्र बना करके लाए हैं। मैं आपके इस प्यार के लिए आपका बहुत आभारी हूं। मैं मेरे एसपी जी के साथियों से कहता हूं कि आपसे वो कलेक्ट कर लें और ये बिटिया अपना अगर नाम पता लिख देगी तो मैं जरूर आपको चिट्ठी लिखूंगा। நான் என் உரையை மேலும் தொடர்வதற்கு முன்பாக நெடுநேரமாக அங்கே ஒரு சிறுமி, ஒரு குழந்தை என்னுடைய அம்மாவின் படம் என்று நினைக்கிறேன், அதை கையிலே ஏந்தி கொண்டு எனக்கு தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. குழந்தை, உன்னுடைய பெயர் அதில் இருந்தால் போதும், இதை நான் பெற்றுக்கொண்டு உனக்கு என்னுடைய நல்லாசி கடிதத்தை கண்டிப்பாக அனுப்புகின்றேன். என்னுடைய நண்பர்கள் அதை பெற்றுக்கொண்டு என்னிடம் தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். थैंक यू बेटा। நன்றி பெண்ணே. ये बच्ची कुछ कह रही है, भाई जरा देखो। उसका नाम पता अगर नहीं लिखा है तो लिखवा लो। அந்த குழந்தையின் பெயர் முகவரியை தயவு செய்து அதிலே குறித்துக் கொடுங்கள். इतने प्यार से, इतने उत्साह से आई है बेटी। थैंक यू बेटा, थैंक यू। फ्रेंड्स, आपने डीएमके को 2 बार क्लियर मैंडेट दिया, लेकिन इन्होंने तमिलनाडु की जनता का भरोसा तोड़ा। डीएमके ने वादे ढेर सारे किए, लेकिन काम 0 रहा। डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं। सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार। तमिलनाडु की जनता अब डीएमके और सीएमसी दोनों को उखाड़ फेंकने का मन बना चुकी है। यहां बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है। நண்பர்களே, ஆட்சி செய்ய நீங்கள் திமுகவிற்கு 2 முறை வாய்ப்பளித்தீர்கள், தெளிவாக அதிகாரம் அளித்தீர்கள். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டார்கள். வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தது திமுக. ஆனால் ஆற்றிய பணிகள் என்னமோ பூஜ்யம்தான். திமுக அரசினை இப்போது மக்கள் சிஎம்சி அரசாங்கம் என்று அழைக்கின்றார்கள் தெரியுமா? சிஎம்சி அரசாங்கம் என்றால் கரப்ஷன், மாஃபியா மற்றும் கிரைம், அதாவது ஊழல், குற்றவாளி குழுக்கள், குற்றங்கள் ஆகியவற்றை ஆதரிக்கும் அரசாங்கம். தமிழ்நாட்டின் மக்கள் இப்போது திமுக மற்றும் சிஎம்சி இந்த இரண்டையுமே வேரடி மண்ணோடு கிள்ளி எறிய வேண்டும் என்று தீர்மானம் செய்து விட்டார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே பிஜேபி என்டிஏவின் இரட்டை என்ஜின் அரசாங்கம் அமைவது உறுதியாகிவிட்டது. फ्रेंड्स, आज तमिलनाडु में एक ऐसी सरकार है जिसे डेमोक्रेसी यार अकाउंटेबिलिटी से कोई लेना देना ही नहीं है। डीएमके सरकार सिर्फ एक परिवार की जी हजूरी में ही लगी हुई है। अगर किसी को डीएमके में आगे बढ़ना है तो उसके पास
सिर्फ 3 या 4 रूट्स हैं। डायनेस्टी रूट, करप्शन रूट, एब्यूज विमेन रूट, एब्यूज अवर कल्चर रूट। और यही कारण है कि आज डीएमके में वही लोग आगे बढ़ रहे हैं जिनको इस प्रकार के काम आते हैं। इसका नुकसान पूरे तमिलनाडु को हो रहा है। तमिलनाडु का बच्चा बच्चा जानता है कि कहां कहां कितना करप्शन हो रहा है और करप्शन की ये कमाई किसकी जेब में जा रही है। நண்பர்களே, இன்று தமிழ்நாட்டிலே எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது தெரியுமா? இங்கே ஜனநாயகம் இல்லை, நம்பகத்தன்மையும் இல்லை. திமுக அரசும் ஒரே ஒரு குடும்பத்திற்காகவே மட்டும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் திமுகவிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆமாம் சாமி போட்டு ஆக வேண்டும். இங்கே 3-4 பாதைகள் மட்டுமே இருக்கின்றன. ஒன்று வம்சாவழி பாதை, அடுத்தது ஊழல் பாதை, மூன்றாவது பெண்களை வசைபாடுவது, நான்காவதாக நமது கலாச்சாரத்தை வசைபாடுவது. இந்த காரணத்தால் தான் இங்கே திமுகவில் இருப்பவர்களால் முன்னேற முடிகிறது கட்சியிலே. இதன் பாதிப்பை தமிழ்நாடு சுமக்க வேண்டி இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த விஷயம் நன்றாக தெரியும். இங்கே எத்தனை ஊழல் மலிந்திருக்கிறது, அந்த ஊழல் பணம் யாருடைய ஜேபிக்கு, யாருடைய பைகளுக்கு செல்கின்றது என்பதை சிறு குழந்தை கூட நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. फ्रेंड्स, तमिलनाडु वो धरती है जिसने भारत की सभ्यता को समृद्ध किया है। संगम कालीन साहित्य, साइंस, टेम्पल, टेक्नोलॉजी, तमिलनाडु ने हमेशा भारत का गौरव बढ़ाया है। आज जब भारत विकसित होने के लक्ष्य के साथ आगे बढ़ रहा है, तब तमिलनाडु की बहुत बड़ी भूमिका है। हमें तमिलनाडु को डीएमके की जंजीरों से आजाद कराना ही होगा। तमिलनाडु जितनी जल्दी विकसित होगा, देश भी उतनी ही तेजी से विकसित होगा। நண்பர்களே, தமிழ்நாடு எப்படிப்பட்ட பூமி என்றால், இதுதான் பாரத நாட்டின் பண்பாட்டை வளம் நிறைந்ததாக ஆக்கியது. சங்ககால இலக்கியங்கள், விஞ்ஞானம், ஆலயங்கள், தொழில்நுட்பம் பாரத நாட்டின் கௌரவத்தை உயர்த்தியது. நம்முடைய தமிழ்நாடு இன்று வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறிக் கொண்டிருக்கும் வேளையிலே நாம் தமிழ்நாட்டை திமுகவின் கொடூரமான தலைகளிலிருந்து விடுவித்தாக வேண்டும். எந்த அளவுக்கு வேகமாக தமிழ்நாடு முன்னேறுகிறதோ அந்த அளவுக்கு வேகமாக தேசமும் முன்னேற்றம் அடையும். फ्रेंड्स, बीते 11 वर्षों में एनडीए की केंद्र सरकार ने तमिलनाडु के विकास के लिए अभूतपूर्व काम किया है। 2014 से पहले जब दिल्ली में डीएमके और कांग्रेस की गठबंधन वाली सरकार थी, उस दौरान
तमिलनाडु के विकास के लिए बहुत कम फंड दिया जाता था। बीते 11 वर्षों में केंद्र की एनडीए सरकार ने सिर्फ डिवॉल्यूशन के माध्यम से करीब करीब 3 लाख करोड़ रुपए तमिलनाडु को दिए हैं। ये कांग्रेस डीएमके उनकी जो गठबंधन वाली सरकार थी, केंद्र सरकार में वो जो करते थे उसकी तुलना में करीब 3 गुना अधिक दिया गया है। बीते 11 इयर्स में तमिलनाडु के लोगों के वेलफेयर के लिए सेंटर से करोड़ों रुपयों की मदद मिली है, वरना कांग्रेस डीएमके एक गठबंधन के राज में तो गरीब, एससी, एसटी, ओबीसी के वेलफेयर के नाम पर सिर्फ घोटाले ही होते थे। நண்பர்களே, கடந்த 11 ஆண்டுகளிலே என்டிஏவின் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வரலாறு காணாத பணிகளை ஆற்றியிருக்கின்றது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்பாக தில்லியிலே திமுக காங்கிரசின் அரசாங்கம் இருந்த வேளையிலே அப்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மிக குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 11 ஆண்டுகளிலே என்டிஏ அரசாங்கமானது அதிகார பகிர்வு வாயிலாக மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு அளித்திருக்கிறது. எத்தனை லட்சம் கோடி ரூபாய்? எத்தனை லட்சம் கோடி? 3 லட்சம் கோடி ரூபாய். காங்கிரஸ் திமுக மத்தியிலே ஆட்சி செய்த காலத்தோடு ஒப்பிடுகையிலே இது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமானது. இது மட்டுமல்ல, கடந்த 11 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காக வேண்டி மத்திய அரசு 11 லட்சம் ரூபாய் 11 லட்சம் கோடி ரூபாய் உதவிகளை அளித்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டாட்சியின் போது ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், இதர பிற்பட்ட மக்கள், இந்த வகுப்பினருக்கு நலன்கள் வழங்குகிறோம் என்ற பெயரில் மோசடிகள் மட்டும்தான் அரங்கேறின. फ्रेंड्स, मैं आपको रेल बजट का भी एक उदाहरण देता हूं। डीएमके कांग्रेस जितना रेल बजट तमिलनाडु को देती थी, एनडीए सरकार उससे 7 टाइम अधिक बजट तमिलनाडु को दे रही है। तमिलनाडु के करीब 80 रेलवे स्टेशन को और आधुनिक बनाया जा रहा है, उन्हें अपग्रेड किया जा रहा है। यहां वंदे भारत जैसी आधुनिक तेज रफ्तार मेड इन इंडिया ट्रेनें भी एनडीए की सरकार ने चलाई है। நண்பர்களே, நான் உங்களுக்கு ரயில் பட்ஜெட் பற்றிய ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். திமுக காங்கிரஸ் அரசாங்கம் ரயில் பட்ஜெட் என்ற வகையிலே தமிழ்நாட்டிற்கு அளித்த தொகையை விட என்டிஏ அரசாங்கம் 7 மடங்கு அதிக நிதியை தமிழ்நாட்டிற்கு அளித்து வருகிறது. தமிழ்நாட்டின் சுமார் 80 ரயில் நிலையங்கள் மேலும் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன, அவை மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இங்கே வந்தே பாரத் போன்ற நவீனமான விரைவாக செல்லக்கூடிய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரயில்களையும் கூட என்டிஏ அரசாங்கம் தான் இயக்கி இருக்கின்றது. फ्रेंड्स, तमिलनाडु की बहुत बड़ी ताकत हमारे किसान है, हमारे फिशरमैन है। एनडीए की केंद्र सरकार की नीतियों के कारण देश में एग्रीकल्चर और फिशरीज में रिकॉर्ड प्रोडक्शन हो रहा है।
क्योंकि एनडीए की केंद्र सरकार किसानों को, फिशरमैन को हर कदम पर सपोर्ट कर रही है। நண்பர்களே, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் நமது விவசாயிகள், நமது மீனவர்கள் தாம். பிஜேபி என்டிஏ மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகள் காரணமாக தேசத்தின் விவசாயம் மற்றும் மீன்வளத்துறையிலே சாதனை படைக்கும் உற்பத்தி எட்டப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் என்டிஏவின் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவாக இருந்து வருவதுதான் இதற்கான காரணம். पहले किसानों के बैंक अकाउंट बहुत कम होते थे। एनडीए सरकार ने बैंक अकाउंट भी खोले और पीएम किसान सम्मान निधि जैसी स्कीम भी शुरू की। इस स्कीम के तहत अभी तक देश के किसानों को करीब 4 लाख करोड़ रुपए मिल चुके हैं। तमिलनाडु के लाखों किसानों के अकाउंट में भी 12,700 करोड़ रुपए भेजे गए हैं। முன்னரெல்லாம் குறைவான விவசாயிகளிடம் மட்டுமே வங்கி கணக்குகள் இருந்தன. என்டிஏ அரசாங்கம் வங்கி கணக்குகளையும் திறந்து கொடுத்தது. அதோடு கூடவே பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ கொடை போன்ற திட்டங்களையும் தொடங்கியது. இந்த திட்டத்தின்படி இப்போது வரை தேசத்தின் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. फ्रेंड्स, एनडीए की केंद्र सरकार पीएम मत्स्य संपदा योजना चला रही है। इसके तहत फिशरमैन को डीप सी फिशिंग वेसल दिए जा रहे हैं। फिशरमैन को 50,000 किसान क्रेडिट कार्ड भी दिए गए हैं। நண்பர்களே, பிஜேபி என்டிஏவின் மத்திய அரசாங்கம் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது. இதன்படி ஆழ்கடலுக்குள்ளே செல்லும் மீன்பிடி படகுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. மீனவர்களுக்கு 50,000 விவசாயிகள் கடன் அட்டை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. एनडीए सरकार छोटे किसानों और मछुआरों को कोऑपरेटिव से जोड़ रही है। एनडीए सरकार फार्मर प्रोड्यूसर ऑर्गेनाइजेशन यानी एफपीओ पर बहुत अधिक बल दे रही है। तमिलनाडु में फूड प्रोसेसिंग के लिए बहुत अधिक संभावनाएं हैं। एनडीए सरकार का प्रयास रहेगा कि तमिलनाडु के किसानों और मछुआरों की पैदावार दुनिया भर के बाजारों तक पहुंचे। என்டிஏ அரசாங்கம் சிறு விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் கூட்டுறவு அமைப்புகளோடு இணைத்து வருகின்றது. என்டிஏ அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள், அதாவது எஃபிஓக்கள், அவை மீது அதிக அழுத்தம் அளித்து வருகின்றது. தமிழ்நாட்டிலே உணவு பதப்படுத்தல் துறையிலே அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டின் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் உற்பத்தி பொருட்கள் உலக சந்தைகள் எங்கிலும் கொண்டு சேர்க்கப்பட பிஜேபி என்டிஏ அரசாங்கம் தொடர்ந்து கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. फ्रेंड्स, विकसित तमिलनाडु बनाने में हमारी युवा शक्ति और नारी शक्ति की बड़ी भूमिका है। लेकिन यहां जो डीएमके सरकार है उसने हमारे यूथ को ड्रग्स और ड्रग्स माफिया के हवाले कर दिया है। यहां माताएं अपने बच्चों को लेकर बहुत चिंतित हैं। मां बाप अपनी आंखों के सामने अपने बच्चों को बर्बाद होते देख रहे हैं। ड्रग्स माफिया स्कूल और कॉलेजों को टारगेट कर रहे हैं। நண்பர்களே, வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவதிலே நம்முடைய இளைஞர்கள் மற்றும் பெண்களின் ஆற்றல் இவற்றுக்கு பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. ஆனால் இங்கே இருப்பதோ திமுக அரசாங்கம். இவர்கள் நமது இளைஞர்களை போதைப் பொருள் குற்றவாளி கும்பலிடம் ஒப்படைத்து விட்டார்கள். फ्रेंड्स, डीएमके की सच्चाई पूरा तमिलनाडु जानता है। डीएमके के लोगों पर ही ड्रग्स माफिया के साथ मिले होने के आरोप लग रहे हैं। तमिलनाडु के फ्यूचर के लिए ये बहुत बड़ी चुनौती है। यहां शराब घोटाले को लेकर के भी
लोगों में बहुत गुस्सा है। खास तौर पर हमारी माताएं बहनें डीएमके के इस रवैये से बहुत परेशान हैं। हमें अपने नौजवानों को ड्रग्स के शिकंजे से बचाना ही होगा। एनडीए को दिया गया आपका एक वोट तमिलनाडु को ड्रग्स माफिया से मुक्त करेगा। தாய் தந்தையரெல்லாம் தங்கள் கண்களுக்கு முன்னாலேயே தங்களுடைய குழந்தைகள் நாசமாகி போவதை பார்த்து துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நமது இளைஞர்களை போதைப் பொருள் அபாயத்திலிருந்து மீட்டே ஆக வேண்டும். என்டிஏவிற்கு நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டை போதைப் பொருட்களிலிருந்து மீட்டெடுக்க உதவும் வாக்காக இருக்கும். நண்பர்களே, திமுக அரசாங்கத்திலே போதைப் பொருள் பெருங்குற்றவாளிகளும் மதுபான பெருங்குற்றவாளிகளும் நன்றாக செழிப்பாக இருக்கிறார்கள் என்றால் என்டிஏவோ மக்களின் உடல் நலத்திலே கண்ணும் கருத்துமாய் இருக்கிறது. फ्रेंड्स, डीएमके सरकार के दौरान जहां ड्रग्स माफिया और शराब माफिया फला फूला है, वहीं एनडीए का सबसे बड़ा फोकस जनता का आरोग्य है। एनडीए तमिलनाडु के हेल्थ केयर सिस्टम को भी ट्रांसफॉर्म करेगी और यहां दवाओं और मेडिकल डिवाइस मैन्युफैक्चरिंग इकोसिस्टम को भी बढ़ावा देगी। इससे नौजवानों के लिए रोजगार के अनेक नए अवसर बनेंगे। பிஜேபியின் என்டிஏ தமிழ்நாட்டின் நல்வாழ்வு முறையை நன்கு மாற்றி அமைக்கும். அது மட்டுமல்ல, இங்கே மருந்துகள் மற்றும் மருத்துவ கருவிகள் தயாரிப்பு சூழலமைக்கு ஊக்கமளிக்கும். இதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான பல சந்தர்ப்பங்கள் உருவாகும். मुझे खुशी है कि केंद्र की एनडीए सरकार की मुद्रा स्कीम से यहां के युवाओं, यहां के दलितों, यहां के पिछड़ों को बहुत लाभ हो रहा है। यहां करीब 6 करोड़ मुद्रा लोन दिए गए हैं और 3 लाख करोड़ रुपए से अधिक की मदद छोटे एंटरप्रेन्योर्स को मिली है। எனக்கு சந்தோஷம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால், மத்தியில் இருக்கும் நமது என்டிஏ அரசின் முத்ரா திட்டத்தால் இங்கிருக்கும் இளைஞர்கள், இங்கே இருக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள், இங்கிருக்கும் பிற்பட்டவர்கள் ஆகியோருக்கு அதிக ஆதாயம் கிடைத்து வருகின்றது. இங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 6 கோடி முத்ரா கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான உதவிகள் சிறு தொழில் முனைவோருக்கு கிடைத்திருக்கின்றது. फ्रेंड्स, आज भारत दुनिया भर के निवेशकों की पहली पसंद बनता जा रहा है। भारत दुनिया के हर रीजन के साथ बड़े बड़े समझौते कर रहा है। इस महत्वपूर्ण कालखंड में तमिलनाडु में एनडीए की डबल इंजन सरकार बहुत जरूरी है। केंद्र सरकार के साथ मिलकर चलने वाली सरकार जब यहां होगी तो निवेशकों के लिए यहां पैसा लगाना और आसान हो जाएगा। நண்பர்களே, இன்று பாரதம் உலகெங்கிலும் இருக்கும் முதலீட்டாளர்களின் முதன்மையான விருப்பமாக ஆகி வருகின்றது. உலகின் பல்வேறு பகுதிகளோடும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களை பாரதம் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது. இந்த மகத்துவம் வாய்ந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே என்டிஏவின் இரட்டை என்ஜின் அரசாங்கம் மிகவும் அவசியமானதாகும். மத்திய அரசோடு இணைந்து பயணிக்கும் அரசாங்கம், இசைவாக பயணிக்கும் அரசாங்கம் இங்கே எப்போது ஏற்படுமோ அப்போதுதான் முதலீட்டாளர்கள் இங்கே முதலீடு செய்வது மேலும் சுலபமாக இருக்கும். फ्रेंड्स, तमिलनाडु में क्राइम और माफिया राज का सबसे बुरा असर हमारी माताओं, बहनों और बेटियों पर हो रहा है। सेल्वी जयललिता जी ने क्राइम को कंट्रोल करने पर बहुत शानदार काम किया था, लेकिन आज तमिलनाडु की बहनें, बेटियां खुद को असुरक्षित महसूस करती है। मैं यहां की माताओं, बहनों, बेटियों से कहूंगा, आप यहां एनडीए सरकार बनाइए। एनडीए सरकार
आपकी सुरक्षा सुनिश्चित करेगी। நண்பர்களே, தமிழ்நாட்டிலே குற்றங்களும் பெருங்குற்றவாளி கும்பல்களின் ஆட்சியால் மிக மோசமான பாதிப்பு நமது தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களுக்குத்தான் ஏற்படுகிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் குற்றங்களை கட்டுப்படுத்துவதிலே மிகச் சிறப்பாக செயலாற்றினார். ஆகையால் இன்று தமிழ்நாட்டின் சகோதரிகள், பெண்களே கூட பாதுகாப்பற்ற மோசமான நிலையை அனுபவித்து வருகின்றார்கள். நான் இங்கே இருக்கும் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன், நீங்கள் இங்கே என்டிஏவின் அரசை அமைத்து தாருங்கள். என்டிஏ அரசாங்கம் உங்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும், உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். फ्रेंड्स, एनडीए की केंद्र सरकार के लिए महिलाओं की सुविधा और स्वास्थ्य दोनों प्राथमिकता में रहे हैं। तमिलनाडु में 60 लाख से ज्यादा टॉयलेट बने हैं, 1 करोड़ से अधिक घरों तक पाइप से पानी पहुंचा है। इससे तमिलनाडु के गांव की गरीब परिवारों की बहनों को बहुत सुविधा हुई है। आप एनडीए सरकार बनाइए, तमिलनाडु के हर घर में नल से जल आएगा और ये मोदी की गारंटी है। நண்பர்களே, என்டிஏவின் மத்திய அரசை பொறுத்தவரை பெண்களின் வசதிகள் மற்றும் நல்வாழ்வு இவை இரண்டுமே முதன்மையானவையாக இருந்து வந்திருக்கின்றன. தமிழ்நாட்டிலே 60 லட்சத்திற்கும் அதிகமான கழிப்பறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. 1 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் வழி குடிநீர் சென்றடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் கிராமங்களிலே ஏழை குடும்பங்களின் சகோதரிகளுக்கு பெரிய வசதி ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் பிஜேபியின் என்டிஏ அரசு அமைக்க உதவுங்கள். தமிழ்நாட்டின் அனைத்து வீடுகளிலும் குழாய் வழி குடிநீர் பெருகி பாயும். இது மோடி அளிக்கும் உத்தரவாதம். फ्रेंड्स, तमिल भाषा, तमिल संस्कृति, तमिलनाडु की ऐतिहासिक भूमिका से मैं हमेशा बहुत प्रभावित रहा हूं। अनेकों अवसर पर हमने कई हेड ऑफ स्टेट्स को, विदेश के मेहमानों को तिरुकुरल गिफ्ट करके तमिलनाडु के ज्ञान से दुनिया को जोड़ा है। और मैं तो काशी का सांसद हूं। वहां बनारस हिंदू विश्वविद्यालय में महाकवि सुब्रमण्यम भारती जी के नाम पर एक चेयर की स्थापना की है। काशी में हम काशी तमिल संगमम का आयोजन भी कराते हैं। काशी तमिल संगमम से देश की सांस्कृतिक एकता मजबूत हुई है और मेरे लिए खुशी की बात है, अब मेरे काशी में कई बच्चे भी तमिल बोलने लगे हैं। நண்பர்களே, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ்நாட்டின் வரலாற்று அளவிலான பங்களிப்பு இவையெல்லாம் எப்போதுமே எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றன. பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பல நாட்டு தலைவர்களுக்கும் திருக்குறளை பரிசாக அளித்திருக்கின்றோம். தமிழ்நாட்டின் ஞான களஞ்சியத்தோடு உலகத்தை இணைத்திருக்கின்றோம். நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். அங்கே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பெயரிலே பிரத்யேகமானதொரு இருக்கையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். காசி தமிழ்ச் சங்கமத்தால் தேசத்தின் கலாச்சார ஒற்றுமை பலப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், காசியிலே பல பிள்ளைகள் தமிழிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். फ्रेंड्स, हम सिर्फ तमिल संस्कृति की बात नहीं करते, हम उसकी रक्षा के लिए संकल्प भाव से काम भी करते हैं। अभी कुछ दिनों पहले जब भगवान मुरुगन के दीप को लेकर
एक विवाद खड़ा किया गया तो हमारे नेताओं ने भक्तों के अधिकारों के लिए आवाज उठाने का काम किया, लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा। कोर्ट को भी उन्होंने बदनाम किया। डीएमके तमिलनाडु की संस्कृति तमिलनाडु की संस्कृति की अगर कोई सबसे बड़ी दुश्मन है तो वो डीएमके है। நண்பர்களே, நாங்கள் தமிழ் கலாச்சாரம் பற்றி வெறும் வாய்ப்பந்தல் போடுபவர்கள் இல்லை. நாங்கள் அதனை பாதுகாக்க உறுதிப்பாட்டோடு பணிகளையும் மாற்றி வருகின்றோம். சில நாட்கள் முன்புதான் நமது முருகப் பெருமானுக்கு விளக்கு போடுவது விவாத பொருளாக்கப்பட்ட போது அப்போது நமது தலைவர்கள் எல்லாம் பக்தர்களின் அதிகாரங்களுக்கும் உரிமைகளுக்கும் குரல் கொடுத்தார்கள். தலைவர்களுக்கு கரவொலி, கை தட்டுங்க. ஆனால் நண்பர்களே, திமுகவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் தங்களுடைய வாக்கு வங்கியை குஷிப்படுத்த நீதிமன்றங்களையும் கூட விட்டு வைக்கவில்லை. அவர்களையும் அவமானம் படுத்தினார்கள். தமிழர்கள் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் எதிரி திமுக. फ्रेंड्स, कांग्रेस और डीएमके वालों ने जलीकट्टू को भी बैन करके भी आप सभी लोगों का अपमान किया था। ये एनडीए की सरकार है जिसने जलीकट्टू के लिए लीगल रास्ते निकालकर यहां की विरासत का सम्मान किया। तमिलनाडु का हर नौजवान अपनी परंपरा को सेलिब्रेट कर सके, एनडीए सरकार हर तरह से आपके साथ है। நண்பர்களே, காங்கிரஸ் மற்றும் திமுக காரர்கள் தான் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதித்து உங்கள் அனைவரையும் அவமானப்படுத்தினார்கள். ஆனால் நமது என்டிஏ அரசாங்கமோ ஜல்லிக்கட்டிற்காக சட்ட ரீதியான வழிகளை ஆராய்ந்து நம்முடைய தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை மீட்டுக் கொடுத்தார்கள், கௌரவப்படுத்தினார்கள். தமிழ்நாட்டின் அனைத்து இளைஞர்களும் தங்களுடைய பாரம்பரியத்தை கொண்டாடி மகிழ வேண்டும். இதற்கு என்டிஏ அரசாங்கம் அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு துணை நிற்கும். फ्रेंड्स, तमिलनाडु का सामर्थ्य बहुत अधिक है। तमिलनाडु में अब ऐसी सरकार की जरूरत है जो यहां के नौजवानों पर भरोसा करे, जो केंद्र सरकार के साथ कंधे से कंधा मिलाकर चले। हमें मिलकर तमिलनाडु को विकसित बनाना है, अपने भारत को विकसित बनाना है। एक बार फिर आपका हमें इतनी विशाल संख्या में आकर आशीर्वाद मिला, ये हमारे लिए बहुत सौभाग्य की बात है। நண்பர்களே, தமிழ்நாட்டிலே திறமைகள் ஏராளமாக இருக்கின்றன. திறமைகளுக்கு குறைவேதும் இல்லை. தமிழ்நாட்டிலே இப்போது எப்படிப்பட்ட அரசாங்கம் தேவை என்றால், அந்த அரசாங்கம் இங்கே இருக்கும் இளைஞர்களின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த அரசாங்கம் மத்திய அரசோடு இணைந்து கரம் கோர்த்து பயணிக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றாக இணைவோம், தமிழ்நாட்டை வளர்ச்சியுடையதாக ஆக்குவோம், நமது பாரதத்தை வளர்ச்சியடைந்ததாக மாற்றுவோம். மீண்டும் ஒரு முறை இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலே
இங்கே வந்து ஆசிகள் அளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். दोनों साथ ऊपर करके मेरे साथ बोलिए, भारत माता की, भारत माता की, वंदे 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 वंदे. बहुत बहुत धन्यवाद. वणक्कम. அனைவரும் நமது தமிழகத்திலே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்காக இன்று வருகை தந்த நமது பாரத பிரதமருக்கு நன்றி கூறும் விதமாக உங்க செல்போன் லைட்டை உயர்த்தி அனைவரும் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் உங்க செல்போன்ல லைட்டை உயர்த்தி இப்படி காமிங்க. அனைவரும் உங்க செல்போன்ல நமது பாரத பிரதமருக்கு நன்றி கூறும் விதமாக அனைவரும் உங்க செல்போன் லைட்டை உயர்த்தி நன்றி காட்டும் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். भारत माता की, भारत माता की, பாரத அன்னையின் புகழ், பாரத அன்னையின் புகழ். மூச்சு எங்கள் பாரதத்தின் மூச்சு, பேச்சு பேச்சு எங்கும் மோடி ஐயா.